ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கோட் கிட்ஸ் அகாடமி. நான் உங்கள் டெனிஸ். இந்த விடையில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சைட்ஸில் ஃபைன் பண்ணுற பக்ஸ் எல்லாம் எப்படி இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்காகவே இருக்கிறது தான் என்சிஏஏபின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நேஷனல் கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொடெக்ஷன் சென்டர்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க தான் இந்தியன் கவர்மெண்ட்டில் நடக்கிற அந்த சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டட் கான்ஃபரன்ஸு, சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டட் ஒர்க் ஷாப்ஸு, அரசு இன்டர்ன்ஷிப்ஸு. ஓகேவா? நம்ம பக்கை ரிப்போர்ட் பண்ணோம்னா அந்த பக்கை பேட்ச் பண்ணுறது, அது எல்லா வேலையுமே இவங்க தான் பண்ணுவாங்க, என்சிஏஏபிசிங்கிறவங்க. ஸோ நம்ம ரிப்போர்ட் பண்ணுற, நம்ம ஃபைன் பண்ணுற பக்ஸையும் இந்த என்சிஏஏபிசி அப்படிங்கிறது கூட தான் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த ரிப்போர்ட் பண்ணுற மெத்தட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரிப்போர்ட் பண்ணுற மெத்தட் ரொம்பவே சிம்பிள் தான் கைஸ். ஸோ இவங்க ஒவ்வொன்றுக்கு ஒரு 3 ஃபார்ம் வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ இங்கே ஃபார்ம் செக்ஷன் போனீங்கன்னா வைங்களா, இன்சிடென்ட் ரிப்போர்ட்டிங், வல்னரபிலிட்டி டிஸ்க்ளோசர், மால்வேர் ரிப்போர்ட்டிங் சொல்லிட்டு ஒரு 3 ஃபார்ம் இருக்கும். ஸோ இதுக்கு நமக்கு தேவையான ஃபார்ம் என்னன்னா இந்த வல்னரபிலிட்டி டிஸ்க்ளோசர் ஃபார்ம் தான். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு நான் ஒரு பிடிஎஃப் மாதிரி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் அந்த ஃபார்ம். ஸோ இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களோட ஃபுல் நேமு, இமெயிலு, எந்த ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணுறீங்க, என்ன பக்கை கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதே மாதிரி என்ன பக் கேட்டகரி, எக்ஸ்எஸ்எஸ்ஆ, எல்எஃப்ஐஆ, எக்ஸ்எஸ்ஆர்எஃப்ஆ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டகரிக்கு தான் அந்த கேட்டகரி. இப்போ டிஸ்கிரிப்ஷன்னா அந்த பக்கோட டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி டைப் ஆஃப் வல்னரபிலிட்டி, அது என்ன வல்னரபிலிட்டி, ஆப்ரேட்டிங் சிஸ்டமா, இல்லை வெப் அப்ளிகேஷனா, அந்த மாதிரி, அதே மாதிரி இல்லை மொபைல் அப்ளிகேஷனா, அந்த மாதிரி. ஸோ எப்போ ஃபைன் பண்ணீங்க, ஸ்டெப்ஸ் டு ரீப்ரொடியூஸ். ஸோ இதெல்லாம் இந்த ஃபார்ம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஃபில் பண்ணிட்டு அப்புறம் அவங்களுக்கு மெயில் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறது தான் மெயின். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே இது முன்னாடி எப்போயோ ரிப்போர்ட் பண்ண பக்கு. ஸோ என்னோட நேமு, இமெயிலு, நான் ஒர்க் பண்ண ஆர்கனைசேஷனோட நேமு, அடுத்து வல்னரபிலிட்டியோட நேமு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன கேட்டகரி அப்படிங்கிறது, அடுத்து அந்த நம்ம ஃபைன் பண்ண தெரியுமா அந்த வல்னரபிலிட்டியோட ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன எதில் ஃபைன் பண்ணணும், எந்த வெப் அப்ளிகேஷனா, மொபைல் அப்ளிகேஷனா, அந்த செக்கு. அதே மாதிரி எப்போ ஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறது 3/11/2022 பண்ணியிருக்கேன். ஸ்டெப்ஸ் டு ரீப்ரொடியூஸ் ஈஸியாக இதில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்போ, அதாவது எந்த யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு அது. அப்புறம் வல்னரபிலிட்டி ப்ராடக்ட் டைப் வெப் அப்ளிகேஷன் தான். ஸோ இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு கீழே இருக்கிற நீங்கள் எதையும் பெருசாக ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ நான் சொன்ன நெசசரி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு ஸோ அவங்களுக்குன்னு ஒரு மெயில் இருக்கும். ஓகேவா? அந்த மெயில் தான் என்னென்னா இங்கே இருக்க பாருங்கள், rvdp@nciapc.gov.in. ஸோ இந்த மெயில் ஐடி தான் அவங்களோட மெயில் ஐடி. இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் இந்த ஃபார்மையும், நீங்கள் ஃபில் பண்ண ஃபார்மையும், அப்புறம் நீங்கள் பிஓசி ஒன்று ரெடி பண்ணியிருப்பீங்க தெரியுமா, வீடியோ சம்திங், அந்த பக்கை ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ அரல்ஸ் ஒரு வீடியோவோ ரெடி பண்ணியிருப்பீங்களா, அந்த வீடியோவும் ரெண்டுத்தையும் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வெரிஃபை பண்ணிட்டு இந்த மாதிரி அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் இந்த மாதிரி நீங்கள் ரிப்போர்ட் பண்ண பக்கம் இஷ்யூ அக்னாலேஜ் பண்ணுறோம், நாங்கள் இதை வெரிஃபை பண்ணுறது ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய அக்னாலேஜ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த அக்னாலேஜ்மெண்ட் எல்லாம் எதுக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து லிங்க்டின்ல போடுறது மூலயமா லிங்க்டின் போடுறது நம்ம இன்டர்வியூ போவோம் தெரியுமா, அந்த இன்டர்வியூலையுமே நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுவுமே ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ அதுக்கப்புறம் ஸோ நீங்கள் ஒரு குவார்ட்டரில் விச் மீன்ஸ் தட் அவங்க ஒரு இயரை 4, அதாவது 12/4 பிரிப்பாங்க. 12 மந்த்ஸை 4 டிவைட் பண்ணால் 3 மந்த்ஸுக்கு. ஓகேவா? 3 மந்த்ஸுக்கு அவங்க நியூஸ் லெட்டர் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த நியூஸ் லெட்டரில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ண பக்கை உங்கள் நேமோட போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆக்சுவலி அக்டோபர் 2022 நான் ஒரு நிறைய மல்டிபிள் பக்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் அதில் என்னோட நேமையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நான் காட்டிடுறேன். ஸோ இந்த நியூஸ் லெட்டர்லாம் என்னென்னா அந்த குவார்ட்டரில் என்னென்ன நடந்தது, சைபர் செக்யூரிட்டியில் என்ன அப்டேட் வந்தது, என்ன பேட்ச் வந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பானுங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பார்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 407 ரிசர்ச்சர்ஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் த RVDP ப்ரோக்ராமிங் டியூரிங் த 3rd quarter. ஓகேவா? 3rd quarterனா அக்டோபர், நவம்பர், டிசம்பர். NCIAPC acknowledges following up top 15 researchers for the other contributions. ஓகேவா? ஸோ இந்த 15 பேர் தான் அந்த அக்டோபர் 2020 அப்படிங்கிற குவார்ட்டரில் டாப் 15 ரிசர்ச்சர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தினேஷன் சொல்லிட்டு நம்ம பேர் இருக்கும். இதை வச்சு என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா இதையுமே நீங்கள் இன்டர்வியூவில் சொல்லலாம். ஸோ நான் இந்த மாதிரி டாப் 15 ரிசர்ச்சராக வந்திருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு என்ன டவுட் வரும்னா, எப்படி ப்ரோ கவர்மெண்ட் அப்ளிகேஷனில் பக்கை ரிப்போர்ட் பண்ணால் உங்களுக்கு பவுண்டி தருவாங்களான்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக தர மாட்டாங்க. நானுமே ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன், பவுண்டியில் தர மாட்டாங்க, அது அக்னாலேஜ்மெண்ட் தருவாங்க. ஸோ எதுக்காக நான் ரிப்போர்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா பிரைவேட் பக் பவுண்டிலையோ அரல்ஸ் ஹேக்கர் 1 அந்த மாதிரி
பக் க்ரௌட்லேயே வந்து ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்கும். நமக்கு வந்து வேலிடான பக்ஸ் கிடைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ ஆனால் இந்த கவர்மெண்ட் அப்ளிகேஷனில் ரிப்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்காது. ஓரளவு வந்து கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் தான் வந்து உங்களால் இந்த இடத்துல வந்து பக்கை வந்து ரிப்போர்ட் பண்ண முடியும். ஆனால் ப்ரைவேட் இதை கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த கவர்மெண்ட் அப்ளிகேஷனில் பக் ஃபைன் பண்ணுறது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா காம்படிஷனும் வந்து ரொம்ப கம்மி தான். நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு 407 பேர் தான் வந்து மொத்தமாகவே வந்து பக்கை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அந்த 3 monthsல. ஸோ இந்த நம்பர் வந்து இந்த 400 500 அதே மாதிரி ரேஞ்சில் தான் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் கவர்மெண்ட் அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் பக்ஸை ஃபைன் பண்ணி இந்த மாதிரி வந்து ஃபார்மை ஃபில் பண்ணி இந்த மாதிரி ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்களுக்கு மெயில் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்து கம்பேரேட்டிவ்லி அதை கம்பேர் பண்ணுறப்ப இதோட ப்ராசஸ் வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் வெப்சைட்டில் ஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ரைவேட்டுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஒரு ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷனில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும் கைஸ். ஸோ இதுதான் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் வெப் அப்ளிகேஷனுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து பண்ணலாம். ஸோ வெப் அப்ளிகேஷன் மட்டும் தானே அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெப் அப்ளிகேஷன் மட்டும் கிடையாது. அவங்க மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது தெரியுமா? அந்த ஐஆர்சிடிசி ஆப் இருக்கும். அதே மாதிரி நான் இந்த மாதிரி வாகன் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ நிறைய வந்து மொபைல் அப்ளிகேஷன் இருக்கும். அதுக்குமே வந்து நம்ம வந்து ஃபைன் பண்ணி ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ என்னென்ன அப்புறம் ஸ்கோப்பில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து site:/gov.in அப்படிங்கிற முடிகிற எல்லாமே வந்து ஸ்கோப்பில் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த எல்லா வெப்சைட்டையும் யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணி நீங்கள் வந்து பக்கை வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எல்லாத்தையுமே அவங்க வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு அதாவது வேலையான பக்காக இருந்தால் அவங்க அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் என்னென்ன டைப்லாம் பக்குக்கு ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா வந்து அதை வந்து இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். கிராஸ் ஸ்கிரிப்டிங் பண்ணலாம், லோக்கல் ஃபைல் இன்க்ரிப்ஷன் பண்ணலாம், எக்ஸஸ்ஆர்எஃப் பண்ணலாம், ஐடோர் பண்ணலாம். அதே மாதிரி மெமரி கரப்ஷனு, எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனு, கிளிக் ஜாக்கிங், இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ் அதாவது இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோசரு, broken authentication, security misconfiguration, heap overflow, user after fee, stack overflow சொல்லிட்டு நீங்கள் இங்கே இருக்கிற எல்லா டைப்லேயும் வந்து பக்கை வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த டைப் இல்லாமல் புதுசாக வந்து 0 day வளர்ந்துச்சுலாம் தெரியுமா? அது வந்தாலுமே நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரிப்போர்ட் பண்ணிட்டு அவங்க அக்னாலஜ்மெண்ட் பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு கிரெடிபிலிட்டியாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் தான் guys இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் வந்து நம்ம எப்படி ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷனில் இந்த மாதிரி கவர்மெண்ட் வெப்சைட்ல அரல்ஸ் ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் எப்படி வந்து ரியல் வேர்ல்டில் வந்து பக்கை ஃபைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் ஏற்கனவே ஃபைன் பண்ணிட்டு தெரியுமா அந்த பக் எல்லாத்தையுமே வந்து நான் வீடியோவில் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அவ்வளோதான் guys. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்தா ஒரு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் guys. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் a nice day. Bye.